ஹலோ மக்களே, நான் உங்கள் சிவா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மக்களே. இன்றைக்கி ஒரு அருமையான பதிவு தான். இப்போ உள்ள காலகட்டத்தில் உறவுகள்னாலும் சரி தான், ஒரு சில இடத்துலனாலும் சரி தான், அவங்களுக்கு நம்மால் ஒரு தேவை இருக்குன்னு அவங்க காலில் கூட விழுவாங்க, நம்மகிட்ட ரொம்ப அன்பாக பேசுவாங்க, அவ்வளோ எப்பவும் கால் பண்ணுவாங்க, அப்படி இப்படி இருப்பாங்க. அவங்களுக்கு காரியம் கழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, கருவேப்பிலை மாதிரி நம்மளை என்ன நினச்சிக்கிடுவாங்க சரியா. ஆனால் கருவேப்பிலை கூட என்னென்னு சொல்ல போனால் மருத்துவ குணம் வாய்ந்தது சரியா. என்னென்னு சொல்ல போனால் இந்த காலத்தில் அதிகமாக பச்சோந்தி மாதிரி தான் இருக்காங்க. நானாக உண்மையாட்ட அப்படி இல்லை மக்களே. ஏன்ட்ட உண்மையாக பழகுனா நான் உண்மையாக தான் இருப்பேன் சரியா. அது உறவுகள்னாலும் சரி தான், யார்கிட்டனாலும் சரி தான். எனக்கு இந்த பச்சோந்தி மாதிரி பழகுறது பிடிக்காது. எதுனாலும் என்னோட ஓப்பன் டாக்கு தான். நீ ஓப்பனாக பேசிடுவேன் சரியா, நேருக்கு நேராக பேசிடுவேன். என்னை முதுகில் பேசி பழக்கம் இல்லை. நீங்கள் சொல்லலாம் ஏன் இந்த பதிவு சொல்கிறீங்கன்னு. ஏன்னு சொல்ல போனால் எதுனாலுமே நம்ம மனசில் உள்ள விஷயத்தை யார்ட்டையும் ஷேர் பண்ண முடியாது. நமக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. இப்போ நான் வணங்க தெய்வம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் நம்ம சோசியல் மீடியா இருக்கனால அப்படி அந்த டிப்ஸ் சொல்லும்போது எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த காலகட்டத்தில் உறவுகள்னாலும் சரி தான், உண்மையாக பழகுங்க, உண்மையாக நேசிங்க சரியா. எதுவுமே எதிர்பார்த்து பழகாதீங்க, பச்சோந்தி மாதிரி இருக்காதீங்க சரியா. அப்போ தான் அந்த உறவு நீடிக்கும் சரியா. இப்போ உறவு மண்பானை போன்றது. அந்த மண்பானை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணும்போது என்னது உடனே உடஞ்சிரும். அதை பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணும்போது நீடிக்கும். அதே மாதிரி தான் உறவும் சரியா. இந்த வீடியோ பிடிச்சி